வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பிரியா நாதுரை. முதலில் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பொதுத் தேர்தல் அறிக்கையை தயார் செய்வது குறித்து ஆலோசித்ததாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தகவல். நமக்குள் மனவேற்றுமை இருந்தாலும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என ராகுல் காந்தி அழைப்பு. மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் அனைத்து கட்சிகளும் தெளிவாக இருக்கிறோம். பீகார் கூட்டத்தில் பங்கேற்று சென்னை திரும்பிய முதல்வர் ஸ்டாலின் உறுதி. பீகாரில் நடைபெற்றது எதிர்க்கட்சித் தலைவர்களின் போட்டோ ஷூட். மத்திய அமைச்சர் அமித் ஷா கிண்டல். இந்தியாவின் வளர்ச்சி ஒட்டுமொத்த உலகத்தின் வளர்ச்சி என அமெரிக்காவில் தொழிலதிபர்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. மதவாதிகளால் மணிப்பூரில் வன்முறை நடப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து. தலித் மக்களிடம் இருப்பது போல பழங்குடி மக்களுக்குள் சாதி பிரச்சினை கிடையாது எனவும் விளக்கம். அசாம் மாநிலத்தில் தொடர் மழை. கனமழையால் வெள்ளப்பெருக்கு. 5 லட்சம் பேர் வீடுகளை இழந்து தவிப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையில் நடைபெற்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியை இந்திய டிவிகளில் 12,36,00,000 பேர் பார்த்துள்ளனர். ஐசிசி தகவல். இனி விரிவான செய்திகள். 2024 பொதுத் தேர்தல் அறிக்கையை இறுதி செய்வது குறித்து வரும் ஜூலை 10 அல்லது 12ஆம் தேதியில் சிம்லாவில் நடைபெறும் கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்படும் என காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற 16 எதிர்க்கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் நிறைவு பெற்றது. இந்த கூட்டத்தில் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின், மம்தா பானர்ஜி, சரத் பவார், கெஜ்ரிவால், உத்தவ் தாக்கரே என மொத்தம் 16 எதிர்க்கட்சித் தலைவர்கள் உட்பட 6 மாநில முதலமைச்சர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பல்வேறு முக்கிய விவகாரங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டன. கூட்டத்திற்கு பிறகு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி, பீகார் முதல்வர் நிதிஷ்குமார், மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, 2வது கூட்டம் ஷிம்லாவில் வருகிற ஜூலை 10 அல்லது 12ஆம் தேதியில் நடைபெறும் என்றார். தொடர்ந்து பேசிய ராகுல் காந்தி, சில கருத்து வேறுபாடுகள் இருப்பினும் கொள்கையை காக்க ஒன்றுபடுவோம் என்று கூறினார். मगर हमने ये निर्णय लिया है कि हम एक साथ काम करेंगे। किया है कि वहां पर बैठकर एक एजेंडा बनाए और उसमें किन किन चीजों के ऊपर हम निर्णय ले सकते हैं. And we are of the strong view that BJP has to be defeated in the forthcoming elections. ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட மக்களை காப்பாற்ற வேண்டுமானால் பாஜக மீண்டும் ஒருமுறை ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் அனைத்து கட்சிகளும் மிக தெளிவாக இருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்ற மதசார்பற்ற முற்போக்கு இயக்கங்களின் ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் தனி விமானம் மூலம் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை வந்தார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஜூன் 23ஆம் தேதி கூடினார்கள், அடுத்து 2024 மே மாதம் வெற்றி பெற்றார்கள் என்பது மட்டுமே வரலாற்றில் பதிவாக வேண்டும் என குறிப்பிட்டார். பாஜக மீண்டும் ஒரு முறை ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் அனைத்து கட்சிகளும் மிக தெளிவாக இருக்கிறோம். இதில் கடைசி வரை உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை நான் இன்று காலையில் பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னேன். 2023 ஜூன் 23ஆம் தேதி கூடினார்கள், 2024 மே மாதம் வெற்றி பெற்றார்கள் என்பது மட்டும்தான் வரலாற்றில் பதிவாக வேண்டும் என்று அந்த கூட்டத்திலே நான் அழுத்த நிறுத்தமாக பேசினேன். நன்றி சொல்லி முடிகிற வரைக்கும் நான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டேன். அதற்கு பிறகு எனக்கு ஃப்ளைட்டை பிடிக்கிறதுக்கு டைம் ஆகிடுச்சு. அதனால் லஞ்சுக்கு பிறகு தான் ப்ரெஸ் மீட் வச்சுருந்தாங்க. அதனால் லஞ்சு கூட சாப்பிட முடியாமல் நான் ஃப்ளைட்டுக்கு அவசரமாக வந்துட்டேன். சொல்லிட்டு தான் வந்தேன். அதனால் ஃப்ளைட்டில் தான் நான் என்னுடைய மதிய உணவை நான் சாப்பிட்டேன். அதனால் நான் எந்த நோக்கத்தோடும் வெளியேறலை. அதுதான் உண்மை. வரும் 2024ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள பொதுத் தேர்தலில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அதுதான் கடைசி தேர்தலாக இருக்கும் என மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி புகார் கூறியுள்ளார். பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெறுவது போட்டோ எடுக்கும் நிகழ்ச்சி என்றும் மோடியே மீண்டும் பிரதமர் எனவும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட ஜம்மு காஷ்மீருக்கு வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக தொண்டர்களின் முன் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், பீகார் மாநிலம் பாட்னாவில் போட்டோ எடுக்கும் நிகழ்ச்சி நடந்ததாக தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டும் பிரதமர் மோடிதான் இந்தியாவின் பிரதமர் என்று கூறிய அமித் ஷா, பாஜக 300 இடங்களுக்கு மேல் பிடித்து மிகப்பெரிய வெற்றி பெறுவோம் என்று கூறினார்.
காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை தொகுப்பு திட்டத்தை செயல்படுத்துவதற்காக தமிழக அரசு 76 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. காவிரி டெல்டா மாவட்டங்களில் குறுவை சாகுபடியை மேற்கொள்ள தமிழக அரசு கடந்த சில ஆண்டுகளாக குறுவை தொகுப்பை அறிவித்து வருகிறது. கடந்த ஜூன் 12ஆம் தேதி சேலத்தில் மேட்டூர் அணையை திறந்து வைத்த முதல்வர் ஸ்டாலின் குறுவை தொகுப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அறிவித்தார். அதன்படி இந்த ஆண்டின் குறுவை சாகுபடி தொகுப்பு திட்டத்தை செயல்படுத்த 75 கோடியே 95 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. பாலியல் குற்றங்களிலிருந்து பெண் குழந்தைகளை காக்கும் இமைகள் என்ற திட்டத்தை டிஜிபி சைலேந்திரபாபு தொடங்கி வைத்தார். இத்திட்டத்தின் மூலம் பெண் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை முறையாக வழக்கு பதிவு செய்து 60 நாட்களில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு மற்றும் மறுவாழ்வு வழங்க ஏற்பாடு செய்வது உள்ளிட்டவை செயல்படுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பாதுகாப்பான நகர திட்டத்தின் கீழ் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்தை காவல் ஆணையர் சங்கர் ஜிவால் தொடங்கி வைத்தார். சென்னை பாதுகாப்பான நகர திட்டத்தின் கீழ் சென்னை பெருநகர காவல் எல்லையில் முதல் கட்டமாக 1336 இடங்களில் 4008 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சென்னை வேப்பேரியில் நடந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து இணை ஆணையர், தெற்கு கூடுதல் ஆணையர் பிரேமானந்த் சின்ஹா உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த கேமராக்களின் காணொலி பதிவுகள் ஒருங்கிணைந்த கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையத்திலிருந்து கண்காணிக்கப்படும் என காவல்துறையினர் தெரிவித்தனர். சென்னை பெருநகரில் குற்றச்சம்பவங்களை குறைக்கும் வகையில் கட்டுப்பாடு மையத்தில் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் கண்காணிக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். இந்த சிசிடிவி கேமரா மூலம் செயின், செல்போன் பறிப்பு, பெண்களை கேலி செய்தல், கடத்தல், வாகன திருட்டு உள்ளிட்டவற்றை கண்டறியலாம் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் இல்லாத ஒரு சமுதாயத்தை நாம் அனைவரும் சேர்ந்துதான் உருவாக்க வேண்டும் என்று நடிகர் கார்த்திக் கூறியுள்ளார். தமிழக காவல்துறை ஏற்பாடு செய்திருந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர் இதனை கூறினார். இங்க ட்ரக்ஸ் அவ்வளோ வெரைட்டி இருக்கு. ஆக்சுவலாக வந்து தின்னர்ல இருந்து ஒரு ஒயிட்னர் வரைக்கும் ட்ரக்குங்கிறாங்க. ஸோ அது எல்லாமே கடைகளில் தான் விற்குது, ஸ்கூல் பக்கத்துலேயே கிடைக்குதுன்றாங்க. ஸோ யார் விற்கிறாங்களோ அது நமக்குள்ளே இருக்கிறவங்க தான், அதை வாங்கி யூஸ் பண்ணுறவங்களும் நமக்குள்ளே இருக்கிறவங்க தான், அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறவங்களும் நமக்குள்ளே இருக்கிறவங்க தான். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்தோம்னா தான் இதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஏ நோ டு ட்ரக்ஸ், அது வந்து ஒரு கெத்தான விஷயம், வீரமான விஷயம் இல்லை. டெஃபினட்டாக இந்த ஏஜில் நமக்கு தேவையானது ஸ்போர்ட்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். நம்மளுடைய அரசாங்கமும் ஸ்போர்ட்ஸுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். அண்ட் பப்ளிக் எல்லாருக்கிட்டையும் அவேர்னஸ் வளர்த்துக்குங்க. என்னென்ன பசங்க யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுங்க. கதவை மூடிட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்தானே என்னென்னு போய் பாருங்கள். பேரண்ட்ஸ் தான் பசங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கணும். அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட தான் வந்து பேசுகிற மாதிரி இருக்கணும். ட்ரக்ஸ் யூஸ் பண்ணுற பசங்க எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தால் யூஸ் பண்ணுறேன்றான், ரொம்ப சோகமாக இருந்தால் யூஸ் பண்ணுறேன்றான், யாராவது நான் கலாச்சிட்டா யூஸ் பண்ணுறேங்கிறான், இல்லை ரொம்ப பயமாக இருந்தால் யூஸ் பண்ணுறேங்கிறான். ஸோ அவனுக்கு வந்து பேசுறதுக்கு ஆள் இல்லை, அதை போய் சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் தான் இன்சார்ஜாக இருக்கணும், பிரதர்ஸ் இன்சார்ஜாக இருக்கணும், சிஸ்டர்ஸ் இன்சார்ஜாக இருக்கணும். அவங்க சேர்ந்தா நிச்சயமாக அது மாறும்னு நம்புகிறேன். புதுச்சேரி அரசு மருத்துவக் கல்லூரியில் குறைகள் சரி செய்யப்பட்டதால் மீண்டும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. கதிர்காமம் பகுதியில் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி 2011ஆம் ஆண்டு முதல் இயங்கி வருகிறது. இந்த கல்லூரியில் இந்திய மருத்துவ ஆணை அதிகாரிகள் பார்வையிட்டனர். இதையடுத்து சிசிடிவி கேமரா, பயோமெட்ரிக் உள்ளிட்டவை செயல்படவில்லை என்பது உள்ளிட்ட குறைகளை சுட்டிக்காட்டி அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து குறைபாடுகள் சரி செய்யப்பட்டு இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி தரப்பில் மருத்துவ ஆணையத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அதனை பரிசீலித்த ஆணையம் குறைபாடுகள் சரி செய்யப்பட்டதை உறுதி செய்து அங்கீகாரத்தை மீண்டும் வழங்கியது. இதன் மூலம் 150 MBBS இடங்களுடன் தொடர்ந்து இயங்க அங்கீகாரம் தரப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாநகராட்சி ஆணையர் மகேஸ்வரி வீட்டில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய 8 மணி நேர சோதனை நிறைவடைந்தது. காஞ்சிபுரத்தில் 2020-2021ஆம் ஆண்டில் கொரோனா காலகட்டத்தில் கொரோனா தடுப்புப் பணிகளுக்கு கிருமிநாசினி கொள்முதல் செய்ததில் முறைகேடு நடந்ததாக புகார் எழுந்தது. இதையடுத்து லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்த நிலையில் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி நாகராஜன் தலைமையில் 6 பேர் கொண்ட அதிகாரிகள் காலை 7:30 மணி முதல் சோதனையில் ஈடுபட்டனர். திருப்பூரில் உள்ள மகேஸ்வரி வீட்டிலும் காஞ்சிபுரம் மாநகராட்சியில் பணியாற்றிய துப்புரவு ஆய்வாளர்கள் 3 பேரின் வீடுகள் உள்ளிட்ட 5 இடங்களில் சோதனை நடைபெற்றது. 8 மணி நேரம் நடைபெற்ற சோதனையில் எந்த ஆவணமும் கைப்பற்றப்படவில்லை என கூறப்படுகிறது. இதேபோல் கரூரில் ஒரே நாளில் அடுத்தடுத்து 7 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கோதை நகரில் உள்ள சக்தி மெஸ் உணவக உரிமையாளர்கள் கார்த்திக் மற்றும் அதிபர் ரமேஷ் ஆகிய இருவரது வீடு சீல் வைக்கப்பட்டு சக்தி மெஸ் உணவக உரிமையாளர்கள் கார்த்திக் மற்றும் அதிபர் ரமேஷ் ஆகிய இருவரது சீல் வைக்கப்பட்ட வீடுகளில் சீலை அகற்றி 3 மணி நேரம் சோதனை நடத்தினர். காந்திநகர் பகுதியில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் ஆனந்த் என்பவருக்கு சொந்தமான வீடு மற்றும் காமராஜபுரம் பகுதியில் அமைந்துள்ள BSK பில்டர்ஸ் பொறியாளர் பாஸ்கர் அலுவலகத்தில் சோதனை தொடங்கினர்.
அங்கு சோதனையை முடித்த அதிகாரிகள் அங்கிருந்து புறப்பட்டு வையாபுரி நகர் பகுதியில் அமைந்துள்ள ஆடிட்டர் அலுவலகம் மற்றும் ஜவஹர் பஜார் பகுதியில் அமைந்துள்ள பழனிமுருகன் நகைக்கடையில் அடுத்தடுத்து சோதனையை நடத்தி பரபரப்பை ஏற்படுத்தினர். டெல்லியில் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தலைமையில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. மணிப்பூர் மாநிலத்தில் கடந்த மாதம் இரு பிரிவினரிடையே ஏற்பட்ட கலவரம் காரணமாக 100க்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர். பலர் சொந்த வீடுகளை விட்டுவிட்டு வேறு இடங்களில் அகதிகளாக தஞ்சம் புகுந்துள்ளனர். கலவரத்தில் ஈடுபட்ட இரு பிரிவினருடன் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக மத்திய அமைச்சர் அமித் ஷா தலைமையில் இன்று அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறுகிறது. டெல்லியில் பிற்பகல் 3 மணிக்கு அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறவுள்ளது. மணிப்பூரில் மக்கள் நல்லிணக்கத்துடன் வாழ்ந்த நிலையில் தற்போது மத அரசியலால் தீப்பற்றி எரிகிறது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவனின் குற்றம் சாட்டியுள்ளார். இன்றைக்கு மணிப்பூரிலே தீப்பிடித்து எரிகிறது. அந்த மண்ணின் மைந்தர்கள், பூர்வீக குடிகள் நல்லிணக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். தலித்துகளுக்கும் பழங்குடி மக்களுக்கும் என்ன வேறுபாடு? பழங்குடி என்றால் பழைய குடியை சார்ந்தவர்கள், ஆதி காலத்தை சார்ந்தவர்கள் என்றுதான் பொருள். பழங்குடி என்பது ஒரு பொதுவான பெயர்தான். தலித்துகள் சாதி கட்டுக்குள் வந்து விடுகிறார்கள். சாதி என்கிற அடையாளம் இவர்களுக்கு இருக்கிறது. தீண்டாமை கொடுமைகள் இருக்கின்றன. அதனால்தான் பழங்குடி என்பது வேறு, தலித் என்பது வேறு. அந்த பழங்குடி சமூகத்தில் மதம் உண்டு. இந்துக்கள், கிறிஸ்தவர்கள் என்கிற மத அடையாளம் உண்டு. இந்த மத அடையாளத்தை பயன்படுத்தி சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை இந்தியா முழுவதும் விதைத்ததன் விளைவாக மணிப்பூரிலே அமைதியாக சகோதரத்துவத்தோடு இந்துவாக இருந்தாலும் கிறிஸ்தவனாக இருந்தாலும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மாநிலத்தில் இன்றைக்கு நீ கிறிஸ்தவன் என்று இந்து வெறுப்பதும், நீ இந்து என்று கிறிஸ்தவன் வெறுப்பதும் என்கிற வெறுப்பு அரசியல் அவர்களுக்கு இடையிலே மூண்டு விட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரமங்கலத்தில் பாஜக அணிகள் சார்பில் மத்திய அரசின் 9 ஆண்டுகால சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய போக்குவரத்துத்துறை இணையமைச்சர் வி.கே. சிங் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், திமுக போல குடும்ப கட்சியாக இல்லாமல் பாஜக மக்களுக்கான கட்சியாக செயல்படுவதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் வரியில் 60% மாநிலங்களுக்கு வழங்கப்படுவதாகவும் மாநில அரசுகளிடம் வரிப்பணம் குறித்து மக்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அசாமில் ஏற்பட்ட வெள்ளத்தால் 22 மாவட்டங்களில் 5 லட்சம் பேர் வீடுகளை இழந்துள்ளனர். அசாமில் வெள்ள பாதிப்பு மோசமாக இருந்ததால் மாநிலத்தின் 22 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். தமிழ்பூரில் வெள்ளத்தில் மூழ்கி ஒருவர் உயிரிழந்தார். வெள்ளத்தால் 3,46,639 வீட்டு விலங்குகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜோர்ஹாட் மாவட்டத்தில் பெய்து வரும் கனமழை காரணமாக பிரம்மபுத்திரா நதியின் நீர்மட்டம் அபாய அளவை தாண்டி பாய்கிறது. கனமழை மற்றும் வெள்ளம் காரணமாக தாமுல்பூர் குமரிக்கட்டா பகுதியில் பாலம் அடித்துச் செல்லப்பட்டது. 50 ஓவர் உலகக்கோப்பை தகுதிச் சுற்றுத் தொடரில் குரூப் பி பிரிவில் இலங்கை மற்றும் ஓமன் அணிகள் மோதின. புலாவாயோவில் நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட் செய்த ஓமன் 98 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. பின்பு பேட் செய்த இலங்கை அணி 15 ஓவர்களிலேயே விக்கெட் இழப்பின்றி வெற்றி இலக்கை எட்டியது. இதன் மூலம் 10 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இலங்கை வெற்றி பெற்றது. சமீபத்தில் இந்திய ஆஸ்திரேலிய அணிகள் மோதிய டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டி இந்திய தொலைக்காட்சிகளில் அதிகம் பேர் பார்த்த டெஸ்ட் போட்டி என்ற சாதனையை படைத்துள்ளது. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவலை ஐசிசி டுவிட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அதில் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியை இந்தியாவில் மட்டும் 12,36,00,000 பேர் பார்த்துள்ளதாகவும் 1,440 கோடி நிமிடங்கள் பார்வை நேரம் பதிவாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பொதுத் தேர்தல் அறிக்கையை தயார் செய்வது குறித்து ஆலோசித்ததாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தகவல். நமக்குள் மனவேற்றுமை இருந்தாலும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என ராகுல் காந்தி அழைப்பு. மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதில் அனைத்து கட்சிகளும் தெளிவாக இருக்கிறோம். பீகார் கூட்டத்தில் பங்கேற்று சென்னை திரும்பிய முதல்வர் ஸ்டாலின் உறுதி. பீகாரில் நடைபெற்றது எதிர்க்கட்சித் தலைவர்களின் போட்டோ ஷூட். மத்திய அமைச்சர் அமித் ஷா கிண்டல். இந்தியாவின் வளர்ச்சி ஒட்டுமொத்த உலகத்தின் வளர்ச்சி என அமெரிக்காவில் தொழிலதிபர்கள் கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. மதவாதிகளால் மணிப்பூரில் வன்முறை நடப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் கருத்து. தலித் மக்களிடம் இருப்பது போல பழங்குடி மக்களுக்குள் சாதி பிரச்சினை கிடையாது எனவும் விளக்கம். அசாம் மாநிலத்தில் தொடர் மழை.
கனமழையால் வெள்ளப்பெருக்கு, 5 லட்சம் பேர் வீடுகளை இழந்து தவிப்பு. இந்தியா ஆஸ்திரேலியா இடையில் நடைபெற்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டியை இந்திய டிவிகளில் 12,36,00,000 பேர் பார்த்துள்ளனர். ICC தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவு பெற்றன.